பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த இந்த வருடம் வேளாங்கண்ணி அம்மா கொடியேற்ற விழா நடைபெற இருக்கிறது. 29ஆம் தேதி கொடியேற்ற விழா. வேளாங்கண்ணி அம்மா திருவிழா ஆரம்பித்துவிடும். இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் நடந்து வந்து எல்லா ஊர்களிலும் நடந்து வந்து அவர்களுக்குரிய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அம்மா அருள்வார்கள். அதனால் இந்த வருடமும் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக சுவிசேஷ விரதத்தோட சுத்தமான விரதத்தோடு கடைபிடிப்பார்கள். ஆம்பளையாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, அனைவரும் கடைபிடிப்பார்கள். அதனால் இந்த வருடம் அம்மாவுடைய பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும். வேளாங்கண்ணி அனைவரும் வாருங்கள், அம்மாவுடைய பிரார்த்தனையை பெறுங்கள். ஒவ்வொருவரும் உருக்கமாக ஜெபிக்க வேண்டும். அம்மா மனதில் நிறைவேற்றி உங்களுடைய காரியங்கள் என்னவோ அவங்களுடைய பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்கள். அவர்களிருந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, அசிஷ்ட மரியாதை சர்வேஸ்வரன் மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய ராமம் வச்சிக்கப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அதிலிருந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே. இந்த வசனங்களை அனைவரும் சொல்லிக்கொண்டே செல்வார்கள். அது அம்மாவை நினைவு கொண்டே இருக்கும். அவருடைய பிரசங்கத்தினாலும் வசனங்களை வாசித்து செல்வதனாலும் அவர்களுக்கு கால்வலி எதுவும் இருக்காது. எந்த ஒரு துயரத்தையும் அந்த வேளாங்கண்ணி அம்மா தரமாட்டா. ஒவ்வொருவரும் அவங்க குடும்ப பிரார்த்தனைக்கும் உடல்நலத்திற்காகவும் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேளாங்கண்ணி வருடமும் சிறப்பாக இருக்கும். அந்த பிரார்த்தனைகளுக்கு விசேஷ கிருபையும் ஆண்டவர் அருள்வார், இந்த அம்மாவும் அருள்வாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் முழுமையாக அவங்கள நேசித்து இந்த பயணத்தை தொடருங்க. இந்த வேளாங்கண்ணி பயணத்தை தொடர்றவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேண்டுதலை கொண்டு செல்வார்கள். அவர்கள் நல்ல முறையில் அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை முடிக்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அவர்களை வழிநடத்துவதில் வேளாங்கண்ணி அம்மா துணை இருப்பாங்க. அவர்களுடைய பாடல்களையும் அவர்களுடைய வேத வசனங்களையும் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருடம் ஹாப்பியாக நீங்கள் இந்த வேளாங்கண்ணி விழாவை முடிக்க, கொடியேற்ற விழாவும் சரி, கொடி இறக்கும் விழாவும் சரி முடிக்க கிருபை தருவாங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், ஆல் த பெஸ்ட்கள். எல்லாருடைய கிருபையும் அருளும் ஆண்டவருடைய அருளும் உங்கள் அனைவரோடும் என்னோடும் எல்லோரோடும் இருப்பதாக. இது ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் போகலாம். கடவுள் அம்மா ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையாக போங்க, புனிதமாக போங்க, கெட்ட செயல்களில் ஈடுபடாதீர்கள்.